வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், செலெக்ஷன் போஸ்ட்டு, ஜிடி இது மாதிரி 2025 வரக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இங்கிலீஷ் கிளாஸ் தான் பார்க்குறோம். ஸோ இங்கிலீஷில் நீ பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்துன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ். ஸோ நம்ம சேனலில் இந்த வீடியோஸுக்கும் சரி, நம்ம சேனலுக்கும் நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அண்ட் எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் இமீடியட்டாக வரும். ஸோ இந்த இங்கிலீஷில் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ். ஸோ ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாபிக்லேருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் கேன் பி யூஸ்டு அஸ் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட் ஃபார் த அண்டர் த குரூப் ஆஃப் வேர்ட். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? சி இஸ் ப்ரொஃபிஷியன்ட் இன் ஸ்பீக்கிங் மெனி லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எது அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்குன்னா இதுதான். அது என்ன அப்படின்னா ஸ்பீக்கிங் மெனி லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சென்டென்ஸ் சொல்கிறாங்கன்னா, ஒருத்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய லாங்குவேஜ் வந்து அதாவது மெனி லாங்குவேஜ் வந்து ப்ரொஃபிஷியண்ட்டாக அதாவது நல்லா சரளமாக பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கோம்ல ஸ்பீக்கிங் மெனி லாங்குவேஜஸ் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆணோ பெண்ணோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜை நல்லா சரளமாக பேசுகிறாங்க அப்படின்னு, சரளமான எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அழைப்பாங்க, அதாவது ஒரே வேர்டில் வந்து இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறத தான் கேட்குறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரோலிங்குஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 2 வந்துன்னா பில்லிங்குல். ஓகே. ஆப்ஷன் 3 வந்துன்னா மல்டிலிங்குவல் அண்ட் ஆப்ஷன் 4 வந்து பார்த்தீங்கன்னா மோனோலித்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கே மெனி லாங்குவேஜ் அப்படின்னா நிறைய லாங்குவேஜை சரளமாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான வார்த்தையில் ஒரே வேர்டில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிலிங்குவல். ஓகேவா? ஸோ மல்டி அப்படின்னா பலன்னு சொல்லுவோமா, இப்போ மெனிங்கிறதும் பல தான், நிறையா தான் குறிக்கிற மாதிரி தான். அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. ஓகேவா? இப்போது இதே ஆப்ஷன்ஸில் வந்து பில்குல் அப்படின்ட்டு இருக்குல்ல, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா, இங்கே மெனி லாங்குவேஜும் வந்துச்சுல, அது வராமல் இந்த இடத்துல வந்துன்னா 2 லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் 2 லாங்குவேஜ், அதாவது ஒருத்தவங்க 2 லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்குல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. பில்குல். ஓகே. பில்குல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ 2 லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பில்குல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது வந்துன்னா நிறைய லாங்குவேஜ் பேசுகிறாங்க, மெனி லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க அப்படின்னா மல்டிலிங்குவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கிறங்க. ஸோ ஒரு கொஸ்டின்ஸை வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன விஷயம்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறங்க. அந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா அதை ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எஸ். அவ்வளோ. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆப்ஷன் 3 மல்டிலிங்குவல் அப்படிங்கிறது தான் சரி. ஸ்பீக்கிங் மெனி லாங்குவேஜ் அப்படின்னா மல்டிலிங்குவல்னு சொல்கிறது. 2 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கள பில்குல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் டு ஃபில்லிங் த பிளாங்க். ஓகேவா? ஸோ இங்கே ஃபில்லிங் த பிளாங்க் தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபில்லிங் த பிளாங்க் என்ன கொடுத்துருக்காங்க? வினோத் ஹேட் எ டேஷ் எஸ்கேப் இன் த கார் ஆக்சிடென்ட். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வினோத்துங்கிறவன் ஹேட் அப்படின்னா அவனோட நிலையை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? ஹேட் எ டேஷ் எஸ்கேப் இன் த கார் ஆக்சிடென்ட். ஓகேவா? ஸோ வினோத்துங்கிறவன் அப்புறம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கார் ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சான் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 வந்துன்னா கம்ஃபர்டபுள். ஓகேவா? ஆப்ஷன் 2 ஃபுல், ஆப்ஷன் 3 நேரோ அண்ட் ஆப்ஷன் 4 வந்துன்னா ஒயிட். ஓகேவா? ஸோ இங்கே எஸ்கேப்புங்கிறது வந்துன்னா எந்த மாதிரி வந்துன்னா சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்கணும். ஓகேவா? ஸோ கார் ஆக்சிடென்ட்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆனா அப்படிங்கிறது தான். ஓகேவா? அந்த எஸ்கேப் வந்துன்னா எப்படி வந்துன்னா டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? எஸ். ஸோ கம்ஃபர்டபுள் அப்படின்னா வந்து இணக்கமாக, அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி அப்படி மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான் அப்புறம் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்கிறது. இணக்கமான அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம சொல்லக்கூடிய தமிழ் மீனிங்கை தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஏன்னா அது வந்து ஒரு வேர்டுக்கான இங்கிலீஷ் வேர்டுக்கான தமிழ் மீனிங் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ அது நிறைய இடத்துல யூஸ் ஆகும் நமக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்படின்னா முழுமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஓகேவா? ஆப்ஷன் 3 வந்துன்னா நேரோ அப்படின்னா இப்போ 100 இல்லைன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப நெருக்கமாக. ஓகேவா? அதாவது ஜஸ்ட் மிஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ 100 இல்லைன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ரொம்ப நெருக்கமாக போய் நேரோ அப்படிங்கிற சொல்லுவாங்க. அது ஒயிட் அப்படின்னா ஒதுங்கி போகிறதுன்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ ஒயிட் பால் அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட்டில் சொல்லுவாங்களே, அப்படின்னா அந்த பிச்சை விட்டு தாண்டி அந்த பக்கம் பால் போச்சு அப்படின்னா ஒயிட் பால் சொல்லுவாங்களா, அதுதான். ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். எஸ். ஸோ அப்போது வினோத் ஆடிய டேஷ் எஸ்கேப் இந்த கார் ஆக்சிடென்ட். அப்போ இதை கம்ஃபர்டபுள் இணக்கமான எஸ்கேப் ஆகிருப்பான் கிடையாது, ஃபுல்லாக முழுமையாக எஸ்கேப் ஆகிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதுவும் கிடையாது. அப்போது
நாரோவா ஒயிடா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதில்ல இங்கே நேரோங்கிறது இந்த இப்போ இது ஒரு இடம்னா இது வந்து ரொம்ப நெருக்கமாக போயிருக்கும் நீங்கள் சொல்லுவோம்ல அதுதான். ஓகேவா? அப்போது நேரோ எஸ்கேப் இன் த கார் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரோ அப்படிங்கிறது வரலாம். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வினோத் ஹேட் எ நேரோ. ஓகேவா? ஸோ நேரோ எஸ்கேப் இன் த கார் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்றா வந்து இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் ரொம்ப சிம்பிளான ஒன்றா தான் கேட்பாங்க. அதை கரெக்டாக நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் வந்து இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷனில் 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து எல்லா எக்ஸாமினேஷன்ஸும் கேட்பாங்க. சில கொஸ்டின்ஸில் 3 கொஸ்டின்ஸ் மேலேயுமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் அதிகமாக வந்து 3 கொஸ்டின்ஸ்க்கு மேலே கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லையும் வரும். நீங்கள் எம்டிஎஸ் எழுதினாலும் சரி எந்த எக்ஸாம் எழுதினாலும் கண்டிப்பாக ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இல்லாத இங்கிலீஷ் பேப்பரே இருக்காது. ஓகே? ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸை வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வேறு என்னத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ். ஓகேவா? ஸோ க்ளோஸ் டெஸ்ட் அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஈஸியாக நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ் அதை வச்சு தான் ஃபில்லிங் த பிளாங்க்ஸுமே அமைச்சிருப்பாங்க. ஓகே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஓகேவா? ஸோ சினானிம் இங்கே கொடுத்துருக்க வேர்டுக்கான சினானிம் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ டாக்ஸி அப்படின்னா என்ன? டாக்ஸினா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நஞ்சு. ஓகேவா? ஸோ நஞ்சு அல்லது விஷம் சொல்லலாமா? விஷம், நஞ்சு அல்லது விஷம் சொல்லலாம். அப்போது எதுக்கு நமக்கு எப்போவுமே வந்து இங்கே ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்களா அந்த வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்க ஆப்ஷன்ஸை பார்த்து வந்தோம் எது வரும் எது வராது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸாச்சும் எலிமினேட் பண்ணுறதுக்காச்சும் ஜஸ்ட் நமக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போக முடியாது. ஓகேவா? எதுவுமே தெரியலனா எப்படி சில இடங்களில் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம கிளாஸில் டீச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு தனியாக செக்ஷனை கொண்டு வருவோம். ஸோ அந்த இதையும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அதில் சொல்லக்கூடிய ஒரு சில ட்ரிக்ஸை வச்சு உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பெரும்பாலுமே வந்து நமக்கு தெரிஞ்ச வார்த்தையாகவும் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கிறவாச்சும் செய்யணும் அந்த மாதிரியான வார்த்தையாக தான் வந்து ஆப்ஷன்ஸ் இது அதாவது நமக்கு கேட்பாங்க. அப்போ எல்லா வார்த்தையுமே அவங்க கொடுக்குறதோ அதை கேட்க கொஸ்டின்ஸில் வர்ற வார்த்தை எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயம். ஸோ டாக்ஸி அப்படின்னா நஞ்சு விஷயம்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ இங்கே ஆப்ஷன் 1ல் வேணால் லீதல், ஆப்ஷன் 2ல் வேணால் லிசிட், அண்ட் ஆப்ஷன் 3ல் வேணால் லவுண்ட். ஓகே? லவுடட்ரி, அண்ட் ஆப்ஷன் 4ல் வேணால் லங்கி. ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு எந்த வார்த்தைலாம் தெரியும். ஓகேவா? ஸோ இந்த லவுடட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன மீனிங் அப்படின்னா புகழ்தல்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ லங்கிங்கிறது வந்துன்னா தெரியாது. ஓகேவா? லங்கிங்கிறது எனக்கே தெரியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வேர்டு தான் இருக்குது. அதே மாதிரி லிசிட்டும் அப்படி தான். ஓகேவா? பட் லீதல் பார்த்தீங்க அப்படின்னா டெத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இறப்புன்னு சொல்லலாம். ஓகேவா? இறப்பு, டெத்து, அதை சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ நஞ்சுக்கும் நமக்கு சினானிம்ஸ் தான் கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிறது பெரிய முக்கியமான ஒன்று. ஏன்னா சில நேரத்தில் நமக்கு சினானிம்ஸ் கேட்குற இடத்துல வந்து ஆன்டனிம்ஸையும் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம கொஸ்டின்ஸை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ன கேட்குறாங்கிற புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதாவது புரிஞ்சு கரெக்டாக எந்த இது வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டோம்னா மட்டும்தான் சரியான ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அது இப்போ இங்கே டாக்ஸினா நஞ்சு விஷம். அப்போ ஆல்ரெடி டாக்ஸினால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா லீதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போ சரியானது வந்துன்னா ஆப்ஷன் 1ல் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். ஓகே? மற்ற எதுவுமே சம்மந்தம் இல்லை. லிசிட்னா தெரியல, லவுட்ரி அப்படின்னா புகழ்ச்சிக்கும் நஞ்சுக்கும் விஷத்துக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகே? சம்மந்தம் கிடையாது. ஸோ அதனால் இதனால தான் நான் சொல்கிறது. ஓகேவா? ஸோ ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதில் எல்லாத்தோட மீனிங்ஸ் அது ஒரு 2-3க்கான மீனிங் தெரிஞ்சுனாவே நமக்கு எது வரும் எது வராது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டு சரியான ஆன்சர் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்லக்கூடியது. இப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 3 தான். ஓகே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேஸ் பீன் டிவைடட் இன் 4 செக்மெண்ட் ஐடென்டிஃபை த செக்மெண்ட் தட் கண்டெயின் அண்ட் எரர். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சென்டென்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க. இங்கே டிவைட் பண்ணியிருக்காங்க. இருக்கட்டும். மிஸ்டர் அபிலாஷ் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் ரிசீவ்டு நோ இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த இன்சிடென்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் வந்து சென்டென்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் எங்கெங்கெல்லாம் டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா மிஸ்டர் அபிலாஷ் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் அடுத்து ஹேவ் ரிசீவ்டு அப்படிங்கிறதையும் நோ இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் அபவுட் த இன்சிடென்ட் அது தனியாக வந்துடும். ஓகே? ஸோ இது வந்து ஒரு 4 தான் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா வரும் அதாவது எது வந்துன்னா எரராக இருக்குது அப்படிங்கிறது இங்கே ஸ்பாட்டர் எரர் தான். ஓகே? ஸோ எந்த பார்ட் வரும்? இப்போ மிஸ்டர் அபிலாஷ் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? மிஸ்டர் அபிலாஷுங்கிறது தனி, அதே வந்து ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் அவனோட ஹிஸ் ஃபேமிலி. நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். மிஸ்டர் அபிலாஷ் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. ஓகேவா? அபிலாஷ் அவருடைய ஃபேமிலி அப்படிங்கிறத தனித்தனியாக சொல்லியிருக்கான். ஓகே? ஸோ அபிலாஷ் தனியாகவும் இவன் ஒன்று இவன் தனி ஒரு சப்ஜெக்ட்டு. ஓகே? ஹிஸ் ஃபேமிலி தனி சப்ஜெக்ட். ஓகே? 2 சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? அது அண்டுங்கிறது நிற்கிது. ஹேவ் இங்கே ஹேவ்ங்கிறது ப்ளூரல். ஓகேவா? ஸோ அபிலாஷும் ஃபேமிலி அப்படிங்கிறது
தனித்தனியாக இருக்குது ஓகேவா. ஸோ அது ரெண்டையும் சேர்க்கும் பொழுது அது ப்ளூரலில் தான் வரும். ஹேவ்ங்கிறது சரி, ஹேவ் ரிசீவ்ட் அப்படிங்கிறது சரி தான் ஓகேவா. ஸோ நிறைய பேர் வந்துன்னா வெர்பை வச்சு தான் பார்க்க வருவீங்க. ஹேவ் வருமா ஹேஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அபிலாஷ் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி அப்படிங்கிற 2 இது இருக்குது ஓகேவா. ஸோ 2 சப்ஜெக்ட் இருக்குது. அப்போது 2 பிரித்து கொடுத்துட்டாங்க. அப்போ 2 இது அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம ஹேவ்ங்கிற ப்ளூரல் தான் வரணும் ஓகேவா. அதை புரிஞ்சுக்கிறங்க. ரிசீவ்டு நோ இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகேவா. ஸோ நோ இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது சரியானு பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு ஓகேவா. ஸோ இதில் நோ இன்ஃபர்மேஷன்ஸ் வராமல் எப்படி வரணும் அப்படின்னா இந்த எஸ் வந்து மட்டும் இல்லாமல் இருந்திருக்கணும் ஓகேவா. அப்போ என்ன வரணும் அப்படின்னா நோ இன்ஃபர்மேஷன் ஓகேவா. இன்ஃபர்மேஷன் நோ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான். எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரவே கூடாது ஓகேவா. ஸோ ஏன்னா இன்ஃபர்மேஷனுங்கிறது வந்துன்னா ஒரு அன்கவுண்டபிள் நவுன் ஓகேவா. ஸோ கவுண்டபிள் நவுன் கிடையாது, அன்கவுண்டபிள்னா அன்கவுண்டபிள் நவுன் கூட வந்து நீங்கள் எஸ் சேர்க்கக்கூடாது ஓகேவா. புரியும் நினைக்கிறேன் ஓகேவா. எஸ் புரியும் நினைக்கிறேன் ஓகேவா. நோ இன்ஃபர்மேஷன்ஸ்னாலும் இன்ஃபர்மேஷன்னா அதில் வந்து எவ்வளோ நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாலும் அதுக்குள்ளே தான் வருமே தவிர இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா தகவல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால தமிழில் வந்து வேறு ஓகே. ஸோ தகவல்கள் ரெண்டுமே ஒன்று தான் ஓகேவா. அந்த மாதிரி சேர்த்து தான் சொல்லக்கூடியது. அபவுட் த இன்சிடென்ட் அப்படிங்கிறது சரி தான். அப்போது இதில் நோ இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற எஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடாது ஓகேவா. புரியும்னு நினைக்கிறேன். அப்போது இங்கே வந்து நோ இன்ஃபர்மேஷனுங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதுதான் அப்புறம் எரர் ஓகேவா. அப்போது இந்த தான் அப்புறம் எரர். ஸோ இதுதான் அப்புறம் இதில் எரராக இருக்கக்கூடிய ஓகே. புரியும்னு நினைக்கிறேன். நோ இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வரவே வராது ஓகேவா. இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் வரணும் ஓகே. ஸோ இந்த இதில் எரர் மட்டும் சொல்லித்தரல உங்களுக்கு. அதில் எது தப்பு அதை திருத்தினா எப்படி சரியாக வரும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம சொல்லிடுவோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆப்ஷன்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் த ஆப்போசிட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன் த வேர்ட் ஓகே. ஸோ இங்கே ஆப்போசிட் மீனிங் தான் கேட்குறாங்க ஓகே. ஆப்போசிட் மீனிங் தான் கேட்குறாங்க. அப்போ என்ன கொடுக்குறாங்க, த எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் இன் இஸ் ஆஃப் மை ஓன் ஃபார்முலேஷன் அண்ட் ஐ கேன் வவுச் ஆஃப் இட்ஸ் எஃபிஷியன்சி. இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்குது வவுச் ஓகேவா. ஸோ வவுச்சுங்கிறது வந்துன்னா எந்த வேர்ட்லேருந்து வந்தது அப்படின்னு, இந்த வவுச்சருங்கிறதுலாம் இந்த வவுச்சுங்கிற வேர்ட்லேருந்து தான் வந்தது ஓகேவா. ஸோ ஹிப்ட் வச்சர்லாம் அப்படின்னு சொல்லுவாங்களே அட்வர்டைஸ்மெண்ட்லேயோ அதாவது ஒரு ப்ரோக்ராம்லேயோ வந்துடும் ஹெண்டில் ஒருத்தவங்க ஹிப்ட் கொடுக்குறதுக்காக ஹிப்ட் வச்சர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்லுவாங்களே. இந்த வவுச்சர்ஸ்லக்கான வவுச்சருங்கிற வேர்டு வந்துன்னா வவுச்சுங்கிறதுலேருந்து வந்து தான் வந்தது ஓகேவா. ஹிப்ட் வச்சர் அப்படின்னா அந்த ஹிப்ட்டுக்கான காலக்கேடு அப்படிங்க அந்த வவுச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஓகேவா. ஸோ இங்கே என்ன இன்வேலிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 3ல வந்து மெயின்டைன், ஆப்ஷன் 3ல வந்து விட்னஸ், அண்ட் ஆப்ஷன் 4 செர்டிஃபை ஓகேவா. ஸோ நம்ம இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ வவுச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலிடேட் சொல்கிறது ஓகேவா. வேலிடேட்னா இது வரைக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஓகேவா. வேலிட் பண்ணக்கூடியது ஓகேவா. ஸோ வேலிடேட் சொல்லலாம் ஓகேவா. ஸோ வேலிடேட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா. ஸோ வேலிடேட் வவுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேலிடேட்னு சொல்லக்கூடியது ஓகேவா. ஸோ வவுச்சுன்னு வாலிடேட் பண்ணக்கூடியது அப்படின்னா அதுக்கான ஆப்போசிட் நம்ம பார்க்கணும் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1னா இன்வாலிடேட் சொல்லியிருந்தாங்க ஓகேவா. ஸோ இன்வாலிடேட் அப்படின்னா அதோட மதிப்பு இல்லாமல் போகிறது ஓகேவா. ஸோ அதனுடைய மதிப்பை இழக்கிறதுன்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது எக்ஸ்பீரி ஆக்குறது ஓகேவா. அந்த மாதிரி கூட வந்து சொல்லலாம் ஓகேவா. ஸோ வேலிடேங்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா செல்லுபடியாகும் அப்படிங்கிற சொல்லலாம் வவுச் ஓகேவா. ஸோ ஹிப்ட் வவுச்சர் அப்படின்னா ஹிப்ட்டுக்கான செல்லுபடியாகும் அந்த மாதிரி சொல்லக்கூடியது ஓகேவா. ஸோ வவுச் அப்படிங்கிறது இன்வேலிடேட். நீங்கள் வவுச்சுனாவே வேலிடேட் பண்ணக்கூடிய அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே வந்து நல்லது தான் ஓகேவா. ஸோ வேலிடேட்டுங்கிறது இன்வேலிடேட்டுங்கிறது மதிப்பிழக்க செய்கிறது ஓகேவா. ஸோ மதிப்பிழக்க செய்தல். வேலிடேட்டுங்கிறது மதிப்புடையது அப்படிங்கிற கூட வச்சுக்கோங்க. அடுத்து மெயின்டைன் பண்ணுறதுனா தொடர்ந்து அதை வந்து பராமரிக்கிறது, மேம்படுத்துதல் அப்படிங்கிற சொல்லுவோமா. அடுத்து விட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ விட்னஸ், அதாவது பார்த்தவங்கன்னு சொல்லுவாங்கள்ல. விட்னஸ் அப்படின்னா ஆதாரம் ஓகேவா. ஸோ ஆதாரம் சொல்லலாம் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபைஸ் ஓகே. ஸோ அதுக்கு வந்து உத்தரவாதம் அளிக்கிறது ஓகே. சர்டிஃபை அப்படிங்கிறது சொல்கிறது ஓகே. உத்தரவாதம். இதில் வந்து நான் உங்களுக்கு தமிழில் மீனிங்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எழுதி கூட, ஏன்னா அது கண்டிப்பாக வந்து அடுத்த இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. எஸ். ஸோ இன்வேலிடேட்னா மதிப்பிழக்க செய்கிறது, மெயின்டைன்னா தொடர்ந்து மேம்படுத்துறது, பராமரித்துன்னு சொல்கிறது. விட்னஸ் அப்படின்னா ஒரு இதை வந்து பார்த்தோம் அப்படிங்கிறது சொல்கிறது ஓகேவா. விட்னஸ் அப்படின்னா ஆதாரம் கூட சொல்லலாம். ஆப்ஷன்ஸ் இதில் சர்டிஃபைங்கிறது உறுதியளித்து அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகேவா. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னா இங்கே வவுச்சுங்கிறது வேலிடேட் பண்ணக்கூடியது. அப்போ இதுக்கான அப்படியே ஆப்போசிட் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்வேலிடேட் சொல்லலாம் ஓகேவா. ஸோ மதிப்பிழக்க செய்தல் அது வந்து பார்த்தீங்கன்னா
வேலிடே இல்லாமல் செய்கிறது தான் இன்வாலிடேட் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்க இன்வாலிடேட். ஓகே, ஸோ வவுச்சுங்கிறது வேலிடேட் பண்ணக்கூடிய மீனிங்கு, அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிடேட்டுங்கிறது வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதை சொன்ன மற்ற 3 ஆப்ஷன்ஸ்க்கான மீனிங்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிறங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் ஆப்ஷன்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் ஈவன் சென்டென்ஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ், அதாவது இங்கே பேசிவ் வாய்ஸில் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் வாய்ஸில் இருக்குது, அதை வந்து ஆக்டிவ் வாய்ஸுக்கு மாற்ற சொல்கிறாங்க. ஓகே, எஸ். ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லவ்லி டியூன்ஸ் ஆர் கம்போஸ்டு பை டொமினிகா அப்படிங்கிறது. ஓகே, டொமினிகா அப்படிங்கிறது. அப்போது இங்கே வந்து எது சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்னா, இங்கே இருக்க ஆப்ஜெக்ட் பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக இருக்குது, நமக்கு அப்படியே இங்கே வந்து சப்ஜெக்டாக மாறும். அப்போ இது வந்து சப்ஜெக்டாக மாறிடும். ஓகேவா, ஸோ அப்போ டொமினிகா, ஓகேவா, அது வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து டொமினிகா. ஓகே, ஃபஸ்ட் நான் வந்து இந்த பக்கம் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் டி இருக்குன்னா அது வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், டி. ஓகே, இதான் சப்ஜெக்டாக வரும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்போஸ்டு. ஓகே, ஸோ இதான் வந்து வெர்பாக இருக்குது. ஓகேவா, கம்போஸ்ட் அப்படிங்கிறது வந்து அடுத்து வரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஆறுங்கிறது வராது, இங்கே வந்து ஆக்டிவ் வாய்ஸில் மாறும் பொழுது லவ்லி டியூன்ஸ் அப்படிங்கிறது வந்துடும், கம்போசர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ இந்த டொமிங்காங்கிறது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகே, சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னா வெர்புமே, இது வந்து வெர்பு. ஸோ வெர்புமே வந்துன்னா சிங்குலர் வெர்பாக தான் வரும். ஓகே, ஸோ சிங்குலர் வெர்ப், சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் சிங்குலர் வெர்பு தான் வந்து இப்போ நான் மாறும் பேசிவ்லேருந்து. அப்போது இங்கே கம்போஸ், இந்த ஈக்கு அப்புறம் எஸ் வரும். ஓகே, ஸோ கம்போசஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். லவ்லி டியூன்ஸுங்கிறது அப்படியே அடுத்து வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கு கூட வந்து எந்த ஒரு இதுவும் இடையில வராது. ஓகேவா, ஸோ அப்போ அந்த மாதிரி உள்ளது எது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஓகேவா, ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு டொமிங்கா, அடுத்து கம்போசிஸ், லவ்லி டியூன்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகே, ஸோ டொமிங்கா கம்போசஸ், அடுத்து டியூன்ஸ் லவ்லின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ டியூனை தான் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான் லவ்லி வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லவ்லி, அதுக்கப்புறம் டியூன்ஸ் தான் வரும். ஸோ இதில் உள்ள மாதிரி வரக்கூடாது. ஸோ அதனால் இதை வந்து நான் எலிமினேட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டொமிங்கா வில் கம்ப்ளீட் த லவ்லி டியூன்ஸ் வில் அப்படிங்கிறது இங்கே வரவே கூடாது. ஆறுங்கிறது வந்து நமக்கு வந்துன்னா ப்ரெசண்டில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா வில்லுங்கிறது யூஸ், இப்போ இது ஃபியூச்சரில் வரக்கூடியது, அப்போ அது வரவே வேணாம். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டொமிங்கா கம்போசஸ் லவ்லி டியூன்ஸ். அப்போ நம்ம சொன்ன மாதிரி இதுதான் அப்புறம் சரியான ஒன்று. சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ல் உள்ளது. அப்போ 4th என்ன தான் தப்பு அப்படின்னா டொமிங்கா கம்போஸ்டு இடி வந்துருக்கு. ஓகேவா, ஸோ அதுவும் வரக்கூடாது. இங்கே எப்படி வில் வரக்கூடாதுனமோ அதே மாதிரி இங்கே வந்து பாஸ்ட்டில் அதாவது பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ் மாற்றும் பொழுது இங்கே பாஸ்ட்டில் இருந்ததுன்னா அப்படியே வந்து ஆக்டிவ் பாஸ்ட்டில் வராது. ஓகேவா, ஸோ அதனால் இதை வந்து எலிமினேட் பண்ணிடுங்க. இப்போ சரியானது எதுனா ஆப்ஷன் 3ல் இருக்க டொமிங்கா கம்போசஸ் லவ்லி டியூன்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகேவா, இந்த ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றப்பட்டிருக்கு. ஓகேவா, இதில் இது ஒரு பேசிவ் வாய்ஸு, இது வந்து எப்படி ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா இதில் தான் உள்ளது ஒரு மாற்றப்பட்டிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த வேர்ட் மீன்ஸ் சேம் த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன். ஓகேவா, ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுனா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஒன் வேர்டில் வரக்கூடிய எது வரும் அப்படின்னு பாருங்கள். யூனிட் ஆஃப் வெயிட் ஃபார் ப்ரீசியஸ் ஸ்டோன், யூனிட் ஆஃப் வெயிட் ஃபார் ப்ரீசியஸ் ஸ்டோன். ஓகே, ஸோ விலை மதிப்பான ஒரு ஸ்டோனுக்கான வெயிட் வந்து என்ன மாதிரி யூனிட்டில் தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஸோ அப்போது ஆப்ஷன் 1ல் வந்துன்னா பியூர். ஓகே, ஆப்ஷன் 3ல் வந்து அக்யூரேட், ஆப்ஷன் 3ல் ரிலியபிள், அண்ட் ஆப்ஷன் 4 வந்து கேரட். ஓகேவா, பியூர்னா சுத்தமான அர்த்தமா, எஸ். அடுத்து அக்யூரேட்னா குறிப்பாக, அதாவது துல்லியமாகன்னு சொல்லுவோம். ஓகேவா, ரிலியபிள். அடுத்து வந்து கேரட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் யூனிட் ஆஃப் வெயிட் ஃபார் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ். ஓகே, ப்ரீசியஸ் ஸ்டோன்னா இப்போ வந்து டைமண்டு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ப்ரீசியஸ் ஸ்டோனில் தான் வரக்கூடியது. ஓகே, ஸோ டைமண்டுங்கிறமே ஒரு கல் தான். ஓகேவா, ஸோ அப்போ இந்த ப்ரீசியஸ் ஸ்டோனுக்கு அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அப்போது டைமண்ட்லாம் எந்த மாதிரியான நேமில் விலை மதிப்பான ஒரு கல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான யூனிட்டில் வந்து மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டை ஆப்ஷன் 4ல் கொடுக்குற மாதிரி கேரட் தான். ஓகே, ஸோ கேரட்டுங்கிறது தான் அப்புறம் இதில் சரியான ஒன்று. ஓகே, புரியுன்னு நினைக்கிறேன். யூனிட் ஆஃப் வெயிட் ஃபார் ப்ரீசியஸ் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கேரட் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகேவா, ஸோ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் தான் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீசியஸ் ஸ்டோன், அதாவது விலை மதிப்பான கற்களோட வெயிட்டை வந்து பார்த்தா என்ன மாதிரியான யூனிட்டில் வந்து மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா கேரட் அப்படிங்கிறது தான். ஓகே, புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் த ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பென்ஸ் கிவன் சென்டென்ஸ் பேசிவ் வாய்ஸ். மொதல் ஆக்டிவ் வாய்ஸ், அதாவது பேசிவ் வாய்ஸ் கொடுத்து ஆக்டிவ் வாய்ஸ் மாத்திரம் பார்த்தோம். இப்போ வந்துன்னா ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க, அது பேசிவ் வாய்ஸில் மாற்றணும். ஓகே, அவ்வளோதான் மேட்ரு. இப்போது இசிகா சேவ் த டைகர் இன் த ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ அப்போ இங்கே ஆப்ஜெக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும். ஓகே, ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. அப்போது இது இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டாக உள்ளது சப்ஜெக்டாக மாறும். ஓகேவா, ஸோ
இப்போ த ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரும் த ஃபாரஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசிகா பை த, அதாவது இங்கே சாவுன்னு இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்ட்லாம் இருக்குது. அப்போ வந்து இங்கே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வாஸ் சீன் அப்படி மாதிரி வந்து நான் வந்துருக்கா. ஸோ வாசின்ங்கிறது மாதிரி வந்துடும். பை இசிகா, அடுத்து இசிகா வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இங்கே தப்பு பண்ணிட்டேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே இதுக்கப்புறம் தான் இந்த ஃபாரஸ்ட் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோம். ஸோ அதை வந்து நான் தெளிவாக பார்த்துக்கணும். இதை விட்டுருங்க, இதுக்குள்ளே மட்டும் பாருங்கள். இதை தான் இது ரெண்டையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பண்ணிடாதீங்க, நம்ம அதை பண்ணலை அந்த மாதிரி. ஸோ இந்த ஃபாரஸ்ட் அப்படியே இருக்கட்டும். ஸோ அது அப்படியே வந்து ஃபாலோ ஆகிக்கிறோம். இப்போது த டைகர் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் வரும். த டைகர். ஓகேவா. த டைகர் சாங்கிற வெர்பு இருக்குல்ல, இந்த வெர்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஸ் சீன் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துடும். அடுத்து பை இசிகா. ஓகேவா. ஸோ இசிகா அப்படிங்கிற மாதிரி வந்துடும், அடுத்து வந்துடும். அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் ஃபாலோ ஆகும். ஓகே, புரியும் நினைக்கிறேன். இப்போது த டைகர் வாஸ் சீன் பை இசிகா இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது சரியான ஒன்று. ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, த டைகர் சாவ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டைகர் வாஸ் சீன் சொல்லியிருந்தேன். இங்கே சாவுன்னு இருக்குது. ஸோ அதனால் இது வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைகர் சீஸ். ஸோ சீஸ் வரக்கூடாது, வாஸ் சீன் வரணும். இப்போ இதுவுமே வராது. அடுத்து ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா த டைகர் வாஸ் சீன் பை இசிகா இன் த ஃபாரஸ்ட். அப்போ ஆப்ஷன் 3 தான் சரி. ஆப்ஷன் 4 என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா த டைகர் வாஸ் சீன் பை த ஃபாரஸ்ட் இன் இசிகா. அப்படி வராது. ஓகேவா. ஸோ ஒரு பிளேஸ், அதாவது இந்த ஃபாரஸ்ட்டுங்கிறத குறிக்கிறதுக்கு முன்னாடி தான் இன்னுங்கிறது வரணும். ஓகே. ஸோ இசிகாங்கிறத நவனும் குறிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் வந்து வரவே வராது. ஓகே. ஸோ இப்போ சரியானது த டைகர் வாஸ் சீன் இசிகா இந்த ஃபாரஸ்ட். ஓகே, புரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருந்துச்சு, அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசிவ் வாய்ஸில் மாற்ற சொன்னாங்க. ஸோ இதுதான் தான் இங்கே மேலே கொடுத்த ஆக்டிவ் வாய்ஸுக்கான பேசிவ் வாய்ஸ் சரியான ஒன்று. ஓகேவா. ஸோ எல்லாருக்குமே இந்த வெர்பில் தான் அப்புறம் மிஸ்டேக் வரும். ஸோ அதை சரியாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஓகே. ஸோ இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு தான் கேட்டுறாங்க. ஆப்ஷன் 1 வந்துன்னா ஃப்ரூட்டோக்ரஷி, ஆப்ஷன் 2 எம்ப்ராஸ், ஆப்ஷன் 3 கன்வென்சியர்ஸ் அண்ட் ஆப்ஷன் 4 வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போது என்ன வரும், இங்கே வந்து எது தப்பாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃப்ரூட்டோக்ரஷி அப்படிங்கிறத சரியான ஸ்பெல்லிங் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் நீங்களே தனியாக எழுதி பார்த்துக்கிறங்க, அதுதான் நல்லது. தெரியல அரைகுறையாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணாமல் விட்டுறதே பெஸ்ட் தான். ஓகே. ஸோ ப்ளூட்டோக்ரஸி அப்படிங்கிறது இங்கே இருக்கலாம், இது சரியான ஸ்பெல்லிங் PUREAUCRUCY அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கு சரினா சரிதான். அடுத்து எம்ப்ராஸ் அப்படின்னா EMPARRASS எம்ப்ராஸ் இங்கே உள்ள கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கா? EMPARRAS கரெக்டாக தான். இட்ஸ் ஓகே. அடுத்து கன்வென்சியர் அப்படிங்கிறது CONNO. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதில் சரியானது என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி ஸ்பெல்லிங்கில் பார்த்தாச்சு. ஓகேவா. ஸோ இதில் சம்மந்தம் இல்லாது இது மூணுமே வந்துன்னா கரெக்டாக இருக்குது. ஓகேவா. ஸோ ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டு. அப்போ கண்டிப்பாக இது மூணுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாலாவதாக உள்ளது எது வந்து வச்சுருக்குன்னா அதுதான். இப்போ இதில் தான் தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. ரிலவெண்ட் அப்படிங்கிறது வந்து வரும். ஓகேவா. ஸோ ரிலவெண்ட் இங்கே வரணும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா. அப்போ இதுதான் தான் இதில் தப்பாக இருக்கு வந்தது. ஸோ அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் இங்கே இன்கரெக்ட்லியாக இருந்திருக்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் கிவன் இடியம். ஓகே. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்தது இடியம் தான். ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒன் சப்ஸ்டியூஷன் பார்த்தோம். இப்போ இடியம் கேட்டிருக்காங்க. இடியமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸில் 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. ஒன் சப்ஸ்டியூஷன் எப்படி வந்துன்னா 2 கொஸ்டின் கேட்பாங்களோ அதே மாதிரி வந்துன்னா இந்த இடியமும் கேட்பாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டு ஹேவ் பிக்கர் ஃபிஷ் டு ஃப்ரை. ஓகே. ஸோ டு ஹேவ் பிக்கர் ஃபிஷ் டு ஃப்ரை, ஒரு பெரிய மீனை வந்து நான் ஃப்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேவா. ஜஸ்ட் இங்கே சொல்கிற விஷயத்த ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. டு ஹேவ் பிக்கர் ஃபிஷ் டு ஃப்ரை. ஓகே. ஒரு பெரிய மீன் வந்துன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறது எந்த மாதிரியானது இருக்கும். இப்போ ஒரு சட்டியே இருக்குது அப்படின்னா அதில் அந்த லெவல் அந்த சட்டி அளவுக்கு தாண்டி. ஓகேவா. ஸோ ஒரு ஃபிஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சட்டி லெவலுக்கே தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் இருக்குது அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணுறது, அதாவது
சமைக்கிறதோ சொல்கிறேன். அதான் அது பண்ணுறதுங்கிறது வந்துன்னா உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயமா இருக்குமா? ரிஸ்க்கு அல்லது சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? ஸோ அப்படிப்பட்ட மாதிரியா அந்த ரிஸ்க்கு சேலஞ்ச் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் இருக்கணும் அவங்க இந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸில் வந்து நம்ம கொடுத்து இடியமாக கொடுத்து கேட்குறான். ஓகேவா? அதை புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து போட்ட முடியும். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு ஹேவ் பிக்கர் திங்ஸ் டு டேக் கேர் தென் த மெனியல் டாஸ்க் அட் ஹேண்ட். ஓகேவா? அடுத்து வந்து டு ஹேவ் கால்குலேட்டர் ரிஸ்க். ஓகேவா? ஸோ ரிஸ்க்கை வந்து கால்குலேட் பண்ண எடுத்து வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து டு நவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிஷிங் டெக்னிக்ஸ். ஓகே, ஸோ ஃபிஷிங் டெக்னிக் எப்போவுமே இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அதோட மீனிங்கில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்போ இங்கே வந்து ஃபிஷிங்கிற பற்றி டெக்னிக்ஸை பற்றி சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக 3வது ஆப்ஷன்ஸ் வராது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து 4th ஆப்ஷன் தான் டு ஹேவ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் குக்கிங். ஓகேவா? ஸோ ஃப்ரைங்கிறத சொல்கிறதுனால குக்கிங்கை ரிலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து வராது. அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல இங்கே வார்த்தையில் அதாவது இடியமாக வரக்கூடிய வார்த்தையில் உள்ள வார்த்தைகள் வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி எந்த மீனிங்குமே வந்துன்னா அதோட மீனிங்கை வந்து தொடர்படுத்தாது. இப்போ இங்கே ஃப்ரைங்கிறது சொல்லியிருக்கனால இங்கே குக்கிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போ குக்கிங்கிறதுமே வந்துன்னா வராது. முதல்ல எப்படி சொன்னோன்னா ஃபிஷிங் வராது அப்படின்னு சொன்னோன்னா அதேமாதிரி குக்கிங்கிறதும் இதில் மீனிங் படுத்துகிற மாதிரி வராது. ஓகேவா? ஸோ அப்போ இதில் 2 விஷயம் தான். அப்படி சொன்ன மாதிரி ரிஸ்க்கு டாஸ்க்காக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இங்கே ரிஸ்க்கு இங்கே டாஸ்க்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து வெறுமனே ரிஸ்க்கு சொல்லியிருந்தா இந்த ஆப்ஷன் கூட வர வாய்ப்பு இருக்குது. பட் வந்து ரிஸ்க் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. அது கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து டு ஹேவ் பிக்கர் ஃபிஷ் டு ஃப்ரை அப்படின்னா அது ரொம்ப வந்துன்னா கிரிட்டிக்கலான ஒரு டாஸ்க் அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஓகே, அப்போ கண்டிப்பாக வந்துன்னா ஆப்ஷன் உங்களுக்கு ஆப்ஷன் 1ல் உள்ளதான். டு ஹேவ் பிக்கர் திங்ஸ் டு ஹேவ் கேர் தென் மெனியல் டாஸ்க் அண்ட் ஹேண்ட். ஓகே, ஒரு பெரிய பொருளை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய டாஸ்க்லாம் அது வந்து பெரிய ஒரு டாஸ்க்காகவே வந்து இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ டு ஹேவ் எ பிக்கர் ஃபிஷ் டு ஃப்ரை. அப்போ நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு பாத்திரத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க மாதிரியே யோசிச்சிங்களே ஒரு சின்ன பாத்திரமா இருக்குது. அந்த பாத்திரத்தை விட மீறின மாதிரியான அதாவது பெரிய அளவிலான மீன் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுவே எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான ஒரு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரியும் அதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுமே பெரிய விஷயம் தான். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்லக்கூடியது ஆப்ஷன் 1. ஓகே, புரியும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்போவுமே இடியத்தை வந்துன்னா கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்போவுமே மறக்காது. அதுதான் ஒன்று. அது கொடுத்துருக்க இடியமே வந்துன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கு இணையான மீனிங்ஸை ஈஸியாக நீங்கள் தேடி போட்டுற முடியும். ஓகே, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் தான். டு ஹேவ் பிக்கர் ஃபிஷ் டு ஃப்ரை அப்படின்னா அதுக்கான இடியத்துக்கான ஆன்சர் டு ஹேவ் பிக்கர் திங்ஸ் டு டேக் கேர் ஆஃப் தி மெனியல் டாஸ்க் அட் ஹேண்ட் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் டு சப்ஸ்டிடியூட் அண்டர்லைன் தி செக்மெண்ட் இன் கிவன் சென்டென்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஷி ஹேஸ் பீன் ஸ்டடிங் ஃபார் 2 o'clock அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டடிங் ஃபார் 2 o'clock அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன ஸ்டடி அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா ரெட் கலர் அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாற்றினா சரியாக வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது தப்பாக இருக்கும்? நீங்கள் ஆப்ஷன்ஸ்லேயே பாருங்கள். ஸ்டடிங் ஃபார் 2 o'clock. ஆப்ஷன் 3 ஸ்டடிங் சின்ஸ் 2 o'clock. ஆப்ஷன் 3 ஸ்டடிங் 2 o'clock. ஆப்ஷன் 4 ஸ்டடிங் ஃபார் 2 o'clock. இங்கே வந்து எதோட இது வந்துன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா ஃப்ரம் சின்ஸு இங்கே அது கிடையாது. ஓகேவா? அடுத்து சின்ஸ் ஃபார் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. ஓகேவா? அப்போது இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு கோளாறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஓகேவா? ஏன்னா ஆப்ஷன்ஸ்லாம் அதை தான் மாற்றி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஸ்டடிங் ஃப்ரம் 2 o'clock. ஓகேவா? ஸோ இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஓகேவா? ஃப்ரம் அப்படிங்கிறது வந்து வருமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ஸு எப்போவுமே ஹேஸ்பீன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துன்னா ஃபாரு அல்லது சின்ஸ் அப்படிங்கிறதா 2 தான் வந்துன்னா வரணும். இங்கே ஆல்ரெடி ஃபார் கொடுத்துறாங்க. அப்போ ஃபார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தப்புன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபார் அப்படின்னா ஆக அப்படிங்கிற மாதிரி கூட அர்த்தம். ஓகேவா? ஸோ சின்ஸ் அப்படின்னா இருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாக்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பாயிண்ட் ஆஃப் டைம் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இது தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ ஃபாருங்கிறது வந்து இப்போ 2 o'clock அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 2 o'clock அப்படின்னா 2 மணிக்கு தான் படித்தா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஷி ஹாஸ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் 2 o'clock. ஓகே, ஸோ 2 மணிலேருந்து தான் படிக்க ஆரம்பிச்சா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே 2 o'clock இல்லாமல் 2 hours அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபார் தான் வரும். ஏன்னா என்னன்னா ஷி ஹாஸ் பீன் ஸ்டடிங் ஃபார் 2 hours. அப்போ 2 மணி நேரமாக படிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஃபார்னா ஆகன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இப்போது இங்கே ஆக வரணுமா இருந்துன்னு வரணுமா? 2 மணியில் இருந்து 2 o'clock அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுங்க. எக்ஸாக்ட் டைம் சொல்லி பாயிண்ட் ஆஃப் டைம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஒன்றா ஃபாருங்கிறதுக்கு பதில் சின்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இதில் சின்ஸு தான் வரணும். அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் உள்ள சின்ஸ் தான் வரும். ஓகே, ஸோ மற்ற எந்த ஆப்ஷன்ஸ்லையும் சின்ஸ் இல்லை பார்த்தீங்களா? ஃப்ரம் இருக்குது, இங்கே எல்லாமே இருக்குது, அடுத்து ஃபார் இருக்குது. அப்போது
இது சரியானது வந்துன்னா சின்ஸ் இருக்கக்கூடியதான். அப்போ சின்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ இங்கே ஹேஸ் பீன் வந்தாவே ஒன்று ஃபார் வரணும் அல்லது சின்ஸ் வரணும். இப்போ இங்கே 2 ஹவர்ஸ் அப்படிங்க மாதிரி வந்து ஹவர்ஸ் அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா ஃபார் வந்தால் கரெக்டாக வந்திருக்கும். இங்கே 2 மணிலேருந்து அப்படிங்க மாதிரி குறிக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. 2 o'clock அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஃபார் வராது, அந்த இடத்துல சின்ஸ் தான் வரும். அப்போ இதுதான் தான் சரியான ஒன்று. ஓகே, புரியும் நினைக்கிறேன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்க ஸ்டடிங் சின்ஸ் 2 o'clock. ஓகே, இப்போ ரெடி பண்ணி பாருங்கள். சி ஹேஸ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் 2 o'clock அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Next question. So next பாத்தீங்க அப்படின்னா the following sentence has been split into the 4 segment. Identify the segment that contains grammatical error. ஓகேவா? ஸோ இங்கே grammatical error தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? My brother performed extremely good in the class test held yesterday. ஓகேவா? ஸோ நேற்று நடந்த கிளாஸ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் வந்து ரொம்பவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே எது தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது? மை பிரதர். ஓகேவா? ஸோ மை பிரதர் பெர்ஃபார்ம்டு. ஓகேவா? மை பிரதர் பெர்ஃபார்ம்டு அப்படிங்கிறது சரிதான். ஓகேவா? ஸோ இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. எக்ஸ்ட்ரீம்லி குட். ஓகேவா? ஸோ குட்டுங்கிறதும் வந்து ஒரு இதை வந்து மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி வரது தான். எக்ஸ்ட்ரீம்லிங்கிறதும் ஒரு இதை வந்து மிகைப்படுத்தி சொல்ல வரக்கூடியது. ஓகே, இது ரெண்டுக்கான மீனிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம்லி குட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரியானதா அப்படிங்கின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து வராமல் இருக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இதுதான் வந்து தப்புன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ என்ன ரெண்டு இதுக்கான மீனிங் வந்து ஒரு 2 வார்த்தை வருதுன்னா அதுக்கு மீனிங் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எதுக்கு அந்த இடத்துல 2 வேர்டு வந்து யூஸ் பண்ணணும்? ஏதோ ஒரு வேர்டு இருந்தால் ஓகே தானே? அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இந்த இடம் தான் தப்புன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரீம்லி குட் அப்படிங்கிறது தப்பு. அப்போ மற்றபடி இந்த கிளாஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது சரிதானா? சரிதான். அடுத்து ஹெல்டு எஸ்டர்டே. ஓகேவா? ஸோ எப்போனா எஸ்டர்டே அப்படிங்கிறது குறிக்கிறது, இதுவும் சரிதான். ஓகேவா? அப்போது இதில் எது தப்பு அப்படின்னா ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கலாம். எக்ஸ்ட்ரீம்லி குட் அப்படிங்கிறது தான் வந்து வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து தப்பு. இப்போ சரியானது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 2ல் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரீம்லி குட்டுங்கிறது தான் இதில் கிராமட்டிக்கல் எரர். ஓகேவா? ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இப்போ மை பிரதர் பெர்ஃபார்ம் குட் இந்த கிளாஸ் டெஸ்ட் ஹெல்ட் எஸ்டர்டே அப்படின்னா சரியானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கேஷ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கான கிளாஸஸ் நம்ம ரெகுலராக வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்கான கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியமான. ஸோ நேற்று லாஸ்ட் கிளாஸஸ்க்குலாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணுங்க அப்படிமா சொல்லியிருந்தீங்க. இன்னும் உங்களோட சஜஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான. அதை நாங்கள் கண்டிப்பாக வந்து மதிப்பளிப்போம். ஸோ உங்களுடைய சஜஷன்ஸை கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு சின்னதாக வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ்.